அடுத்ததாக தலைமைத்துவத்தின் அவசியத்தை பற்றி நாம் உரையாற்றுவதற்காக ஜனாப் MM ஹாரிஸ் சாஹிப் அவர்கள் அழைக்கின்றனர். ஆரம்பகால முஸ்லிம்கள் திருக்குர்ஆனை அது அருளப்பட்ட போதே அதனை தெரிந்து கொண்டார்கள். மார்க்கத்தின் நடைமுறைகளை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக அறிந்து கொண்டார்கள். ஆக மார்க்கத்தின் அடிப்படைகளான திருக்குர்ஆனும் சுன்னத்தும் புது மெருகு மாறாமல் அப்படியே அவர்களிடம் இருந்தன. அவ்வாறிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் உடனடியாக அவர்கள் தமக்கென்று ஒரு தலைமையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இது ஏன்? முஸ்லிம்கள் என்றிருந்தால் அவர்களுக்கு ஒரு தலைமை அவசியம். கலீஃபா வேண்டும் என்பதை ஆரம்பகால முஸ்லிம்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். திருக்குர்ஆன், சுன்னத் ஆகியவற்றிலிருந்தே அதனை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆன்மீக வானில் ஒளி வீசும் நட்சத்திரங்களாக திகழ்ந்த சஹாபா பெருமக்கள் தங்களுக்கென்ற ஒரு தலைமையை, வழிகாட்டியை, கலீஃபாவை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் இன்றைய முஸ்லிம்களுக்கு அது அவசியம் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும்? திருக்குர்ஆனையும் சுன்னத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டிருந்த நிலையில் சஹாபாக்களும் அவர்களை பின்தொடர்ந்தவர்களும் ஆன்மீக தலைமை அவசியம் என்று கருதி இருந்தார்கள். ஏனெனில் அதன் மூலமே கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் நிலைநிறுத்த முடியும் என அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நிலை முற்றிலும் மாறிவிட்ட இன்றைய சூழ்நிலையில் தலைமை வேண்டும், கலீஃபா வேண்டும் என்ற எண்ணமும் இப்போது ஆங்காங்கே தலை தூக்க ஆரம்பித்துள்ளது. கலீஃபா இறைவனால் நியமிக்கப்படுபவர். மக்களால் எவரையும் கலீஃபாவாக ஆக்கிவிட முடியாது. உண்மையில் கிலாபத் என்பது ஓர் இறை அருள். அது நம்பிக்கை கொண்டு நற்செயலாற்றுபவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கின்ற வெகுமதி. இது பற்றி திருக்குர்ஆன் கூறுவதை பாருங்கள். அல்லாஹ் உங்களுள் நம்பிக்கை கொண்டு நற்செயலாற்றுபவர்களை, அவர்களின் முன்னோர்களை கலீஃபாவாக, தலைவராக ஆக்கியது போன்று இப்பூமியில் கலீஃபாவாக ஆக்குவதாகவும், அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும், அவன் அவர்களுக்கு அவர்களது அச்சத்துக்கு பிறகு அதற்கு பதிலாக அமைதியினை வழங்குவதாகவும் அவர்களிடம் வாக்களித்துள்ளான். அவர்கள் என்னை வணங்குவார்கள், எதனையும் எனக்கு இணையாக்க மாட்டார்கள். இதன் பின்னரும் நிராகரிப்பவர்கள் கட்டுப்படாதவர்களாவார்கள். திருக்குர்ஆன் 24:56. இந்த இறைவசனத்திலிருந்து கிலாபத் இறைவனால் ஏற்படுத்தப்படுவது என்பதும் அது தகுதி வாய்ந்த மக்களுக்கு அளிக்கப்படும் என்பதும் மிக தெளிவாக புலனாகிறது. உண்மையில் எப்போது எதனை தொடர்ந்து கிலாபத் ஏற்படும் என்பது மிக தெளிவாகவே ஒரு ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் நுமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் ஹுதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இறைவன் நாடும் வரை உங்களில் இந்த நுபுவத் இருக்கும், பின்பு இறைவன் அதனை எடுத்துக் கொள்வான். பிறகு இறைவன் நாடும் வரை நுபுவத் வழியில் உள்ள கிலாபத் இருக்கும். அதற்கு பிறகு இறைவன் நாடும் வரை கொடிய அரசாங்கம் இருக்கும். பின்பு இறைவன் அதனையும் எடுத்துக்கொள்வான். பிறகு இறைவன் நாடும் வரை பலாத்காரமான ஆட்சி இருக்கும். பிறகு அதனையும் எடுத்துக்கொள்வான். மீண்டும் நுபுவத், நபித்துவம் வழியில் உள்ள கிலாபத் உண்டாகும் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். இந்த ஹதீஸில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பிறகு மீண்டும் இன்னும் ஒரு நபித்துவம் ஏற்படும், அதன் பிறகு அதனை தொடர்ந்து கிலாபத் ஏற்படும் என மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறை அருளால் இன்று இஸ்லாமிய சமுதாயத்திற்காக கிலாபத் தோன்றி இருக்கிறது. இந்த கிலாபத் ஹதீஸில் முன்னறிவிக்கப்பட்டபடி நபித்துவத்தை பின்தொடர்ந்து ஏற்பட்ட கிலாபத்தாகும். ஆம், இன்றிலிருந்து ஏறத்தாழ 110 ஆண்டுகளுக்கு முன் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தோன்றிய நபியாக அறிவித்தார்கள். சிதறுண்டு கிடக்கும் முஸ்லிம் சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் ஒன்றுபடுத்தவும், முழுக்க முழுக்க உலக விவகாரங்களில் மட்டும் மூழ்கி கிடக்கும் மக்களை இறைவன்பால் ஒன்று திரட்டவும்,
அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்ற அமைப்பை அன்னார் இக்கட்டளையின் அடிப்படையில் நிறுவினார்கள். வாக்களிக்கப்பட்ட இமாம் மஹதி மசீஹ் ஹதரத் மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு மறுநாள் 1908 ஆண்டு மே மாதம் 27 தேதி அன்று அன்னாரின் கீர்த்தி மிக்க சீடர்களில் ஒருவரான ஹதரத் ஹக்கீம் நூருத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் முதலாவது கலிபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்னார் கலிபா பதவி ஏற்றுக்கொண்டதும் முதலாவது செய்து முடித்த பணி கிலாபத் அமைப்பை சக்தி வாய்ந்த அமைப்பாக மாற்றியதாகும். அன்னாருடைய காலத்தில் பைத்துல் மால் நிதி நிறுவனம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மார்க்க கல்வியை வழங்கும் மூலமாக மദ്രസத்துல் அஹ்மதியா மற்றும் தலீமுல் இஸ்லாம் போன்ற கல்லூரிகளுக்கான அடிக்கல் வைக்கப்பட்டது. இங்கிலாந்தில் முதலாவது வெளிநாட்டு பிரச்சார நிலையம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. 1914 அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு இரண்டாவது கலிபாவாக ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹமது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்னாருடைய கிலாஃபத் ஆட்சி ஏறக்குறைய 51 வருடங்கள் நீடித்தது. அன்னாருடைய தலைமைத்துவத்தின் கீழ் அஹ்மதியா ஜமாத் எல்லா தடைகளையும் தாண்டி உலகின் ஏராளமான நாடுகளில் தமது கால்களை பதித்தது. முழு உலகிலும் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக விரிவான திட்டங்களை வகுத்து வெற்றிகரமான செயல்படுத்தினார்கள். இலங்கை, மொரீசியஸ், ஐக்கிய அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள், இந்தோனேசியா, பலஸ்தீன் மற்றும் ஐரோப்பா போன்ற ஏராளமான நாடுகளில் அஹ்மதியா ஜமாத்தின் பிரச்சார நிலையங்களை ஏற்படுத்தினார்கள். 1924 லண்டனில் மஸ்ஜித் ஃபசில் என்ற பெயரில் முதலாவது பள்ளிவாசலுக்கான அடிக்கல்லை அன்னார் நட்டியதோடு அங்கு அஹ்மதியத் ஒரு உண்மை இஸ்லாம் என்ற தலைப்பில் ஓர் உரை நிகழ்த்தினார்கள். 1931 அன்னார் அகில இந்திய காஷ்மீர் குழுவின் தலைவராக செயல்பட்டு காஷ்மீர் மக்களின் உரிமைகளுக்காக கடினமாக உழைத்தார்கள். அன்னார் பல அரிய நூல்களை எழுதியதோடு முழு திருக்குர்ஆனுக்கும் தப்சீர் கபீர் என்ற பெயரில் விளக்க உரை எழுதினார்கள். அன்னாருடைய திருக்குர்ஆன் விளக்க உரை ஏனைய அனைத்து விளக்க உரைகளிலும் மேலானதாக இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் வெற்றிக்காக அரிய சேவைகள் பல புரிந்த அன்னார் 1965 வஃபாத்தானார்கள். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது கலிபாவாக ஹதரத் மிர்சா நாசிர் அஹமத் ரஹ்மஹமுல்லா அவர்கள் பதவியேற்றார்கள். அன்னார் ஓர் கல்விமானாகவும் ஹாஃபிஸாகவும் இருந்தார்கள். அன்னாருடைய காலத்தில் அஹ்மதியத் உலகெங்கும் மேலும் வேரூண்டத் தொடங்கியது. ஜமாத்தின் மார்க்க கல்வி அபிவிருத்திக்காக பல திட்டங்களை வகுத்து வெற்றி கண்டதோடு மனித நலனுக்காக அரும் பாடுபட்டார்கள். நூலகங்கள், பாடசாலைகள், உயர் கல்வி நிலையங்கள் மற்றும் மதரசாக்கள் போன்றன பல்வேறு நாடுகளில் உருவாக்கப்பட்டது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் மாத்திரம் 17 மருத்துவமனைகளையும் 15 உயர்தர பாடசாலைகளையும் அன்னார் ஆரம்பித்து வைத்தார்கள். பல்வேறு மொழிகளில் திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. லவ் ஃபார் ஆல், ஹேட்டட் ஃபார் நன் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை சுலோகத்தை அன்னார் முழு உலகிலும் எடுத்துரைத்தார்கள். 1902 அன்னார் இறையடி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து 4வது கலிபாவாக ஹதரத் மிர்சா தாஹிர் அஹமத் பதவியேற்கப்பட்டார்கள். உலகின் பல்வேறு நாடுகளில், நகரங்களில் அஹ்மதியா ஜமாத் உருவாக்கப்பட்டு பல பிரச்சார நிலையங்கள், நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் அன்னாரினால் திறந்து வைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் முதலாவது பள்ளிவாசலை அன்னார் திறந்து வைத்தார்கள். இஸ்லாத்தின் தூது செய்தியை செயற்கோள் மூலமாக உலகின் எல்லா மூலை முடுக்குகளிலும் எத்தி வைப்பதற்காக MTA முஸ்லிம் டிவி அஹ்மதியா என்ற பெயரில் 24 மணி நேர உலகளாவிய ஒளிபரப்பு சேவையை ஆரம்பித்து வைத்தார்கள். அன்று தொடக்கம் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் கலிஃபா அவர்களினால் நிகழ்த்தப்படும் ஜும்மா உரைகள் உடனுக்குடன் முழு உலகத்திற்கும் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். 1983 அன்னார் இலங்கைக்கு விஜயம் செய்தார்கள். இஸ்லாத்திற்காகவும்
மானிட மேம்பாட்டிற்காகவும் அரிய சேவைகள் செய்திட்ட அன்னார் ஏப்ரல் 2003 இறையடி செய்தார்கள். அதனை அடுத்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் 5வது கலிஃபாவாக ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அவர்கள் ஏப்ரல் 23, 2003 தெரிவு செய்யப்பட்டார்கள். இன்று உலகின் 181 நாடுகளில் பரவி வாழும் 22 கோடி அகமதி முஸ்லிம்களின் கலிஃபாவாக ஆத்மீக தலைவராக அன்னார் திகழ்கின்றார்கள். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீர்கொழும்பு நகர மேயர் நிமல் லான்சா அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இலங்கை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பில் அன்னாரை நாம் வருக வருக என்று அழைக்கின்றோம். இந்த கவிதைகள் அரபி மொழியில் இடம்பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். Karidabatin wa bihil musul bi suddati sul